அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா 7 வருட செவ்வாய் தசை எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். காலச்சக்கரத்துக்கு முதல் ராசியான மேசராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா எல்லா மேசராசிக்காரங்களுக்கும் செவ்வாய்ங்கிறது ஒரு முக்கியமான கிரகம். ஏன்னா ராசி அதிபதி அவர் தான். செவ்வாய்ங்கிறது ஒரு நெருப்பு கிரகம், ஒரு பிடிவாதத்துக்கு உண்டான கிரகம், ஒரு போர் கிரகம், வைராக்கியம், பிடிவாதம், ஆணவம், இதெல்லாமே இந்த செவ்வாயோட கேரக்டர் தான். சரிங்களா? ஒருத்தர் செவ்வாய் நல்லா வலுத்து இருந்துச்சுன்னா லக்னத்தோடையோ ராசியோடையோ சம்மந்தப்பட்டாங்கன்னா பாருங்கள், அவங்க ரொம்ப ஆணவம் மிக்கவங்களா, பிடிவாதக்காரங்களா, வைராகியம் மிக்கவங்களா, ரொம்ப ஒரு கட் அண்ட் ரைட்டாக ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. எதுவுமே பார்த்திங்கன்னா மறைஞ்சது இது பண்ண மாட்டாங்க. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த செவ்வாயோட கேரக்டர் கொடுக்கும். இப்போ மேசம் ராசியில் பார்த்திங்கன்னா 3 நட்சத்திரம் வரும். அதாவது அஸ்வினி, பரணி, கார்த்திகை, இந்த 3 நட்சத்திரம் வரும். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போது பார்த்திங்கன்னா கேது திசையில் பிறந்திருப்பாங்க. ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிர தசை வரும். மூணாவதாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை வரும். நாலாவதாக சந்திர தசை 10 வருஷம் நடக்கும். அதுக்கப்புறம் ஏழாவதாக பார்த்திங்கன்னா, அதாவது அஞ்சாவதாக உங்களுக்கு 7 வருட செவ்வாய் தசை நடக்கும். பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா பிறக்கும் போது சுக்கிர தசை, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா சூரிய தசை நடக்கும். மூணாவதாக சந்திர தசை, நாலாவதாக இந்த செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு பிறக்கும் போதே சூரிய தசை, ரெண்டாவதாக அவங்களுக்கு சந்திர தசை நடக்கும். அப்புறம் மூணாவதாக உங்களுக்கு அந்த 7 வருட செவ்வாய் தசை நடக்கும். அதாவது அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு 5ஆவதாக வரக்கூடிய தசை தான் இந்த செவ்வாய் தசை. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு 4ஆவதாக வரக்கூடிய தசை தான் அந்த செவ்வாய் தசை. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு 3ஆவதாக வரக்கூடிய அந்த செவ்வாய் தசை, அந்த 3, அதாவது இந்த 3ஆவதாக வரக்கூடிய செவ்வாய் தசை தான் அந்த 7 வருஷம் செவ்வாய் தசை. அந்த செவ்வாய் நல்ல ஒரு இடத்துல இருந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்கும் இந்த ராசி மேசராசிக்காரங்க நல்ல விதமான பலன், நல்ல பலன் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க. ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு பாவ கிரகம். பொதுவாக பார்த்திங்கன்னா செவ்வாய் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது காசுபர் முக்கா பாபர்னு சொல்லுவாங்க. இந்த காவாசி தான் அவர் நம்பர் நல்லவர். அதாவது 25% தான் அவர் நல்லவர். 75% பார்த்திங்கன்னா அவர் கெட்டவர் தான். அதனால தான் பார்த்திங்கன்னா செவ்வாய் முழு சுபர் கிடையாது. சரிங்களா? முக்கா பாபர்னு சொல்லுவாங்க. காசுபர் முக்கா பாபர்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு ரத்தக்காரகன்னு சொல்லுவாங்க. பிளட்டுக்கு உண்டான பிளானட்டு செவ்வாய் தான். ஒரு இளைய சகோதரனுக்கு உண்டான பிளானட்டே செவ்வாய் தான். மச்சனனை குறிக்கிற பிளானட் செவ்வாய் தான். ஒரு மச்சனை சரியில்லை, எனக்கு தம்பி சரியில்லை, ரத்த உறவினர்களோட எனக்கு பகையாக இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் கெட்டு போயிருக்கும். செவ்வாய் சனியோடையோ செவ்வாய் ராகோட இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள், அது இந்த 6ஆம் இடம் சம்மந்தப்பட்ட இந்த காம்பினேஷன் இந்த 12ஆம் இடத்துலலாம் போய் உட்காந்து இந்த மாதிரி இடத்துலலாம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ரத்த உறவினர்களால் அவங்களுக்கு பகை ஏற்படும். பொதுவாகவே செவ்வாய் கெடக்கூடாதுங்க. ஏன்னா செவ்வாய் ரத்த சொந்தம், ரத்த பந்தத்துக்கு உண்டான பிளானட்டே செவ்வாய் தான். ஜென்ரலாக பாருங்கள், லக்னத்தில் செவ்வாய் இருக்குது, அவங்களோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா கோவம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும், ஆணவம், திமிரு எல்லாமே இருக்கும் அவங்ககிட்ட. ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சொந்தம் வேணும், ரத்த சொந்தம் வேணும்னு சொல்லி ஏங்கி தவிப்பாங்க. இதை நிறைய லக்னத்தில் ராசியில் செவ்வாய் சம்மந்தப்பட்டவங்க ஜாதகத்தை பார்க்க முடியுது. ஏன்னா செவ்வாய்ங்கிறது ஒரு பூமிக்காரகன், ரத்தக்காரகன், ஒரு ரத்த பந்தத்துக்கு உண்டான பிளானட்டே செவ்வாய் தான். செவ்வாய் கெடக்கூடாதுங்க. செவ்வாய் மேக்ஸிமம் கெடவே கூடாது. மறைவு ஸ்தானத்தில் கூட இருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 3ஆம் இடத்துல இருக்கலாம், 6ஆம் இடத்துல இருக்கலாம், 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடாது, கொஞ்சம் டேஞ்சரான அமைப்பு கொடுக்கும். 12லேயும் செவ்வாய் இருக்கக்கூடாது. இந்த 3, 6, இந்த 10, 11 உபஜய ஸ்தானத்துலலாம் இந்த செவ்வாய் அமர்ந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு அந்த செவ்வாய் திசையில் 7 வருட செவ்வாய் திசையில் இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அமைச்சு கொடுக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ செவ்வாய் முக்கியமான கிரகம். சரிங்களா? செவ்வாய் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது. ஒரு வீரத்துக்கு உண்டான கிரகம் செவ்வாய் தான். ஒரு அதிகாரம் பண்ணுறது, வீரமாக இருக்கிறது, ஒரு உடம்பு கட்டுடலாக வச்சுக்கிறது. ஒரு சில பேர் பாருங்கள் உடம்பு அதிகமாக போடுவாங்க. ஆனால் செவ்வாய் இந்த லக்னத்தில் சம்மந்தப்பட்டிருக்கவங்க பாருங்கள், கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா உடம்பு ஃபிட்டாக தான் வச்சுக்குவாங்க. உடம்பு மேலே அவங்களுக்கு அக்கறை அதிகமாக இருக்கும். ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க அவங்க ஹெல்த்தில். இப்போது செவ்வாய் ஒரு ஜாதகத்துக்கு, ஒரு ஜாதகருக்கு பார்த்திங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, பிடிவாதக்காரர், கோவக்காரங்களா, வைராகியம் மிக்கவங்களா அந்த மாதிரி இருப்பாங்க. இந்த ரெண்டாம் இடத்துலலாம் செவ்வாய் இருக்கவங்க பாருங்கள், அதாவது சூடாக தான் அவங்க சாப்பிடுவாங்க. ஏன்னா நெருப்பு கிரகம் வாக்குஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல நாக்கு குறிக்கிற இடத்துல உட்காந்துருக்கு. அப்போ சூடாக சாப்பிட்டா தான் உங்களுக்கு பிடிக்கும். டக்குன்னு பேச்சு கொஞ்சம் ஸ்பீடாக இருக்கும், வேகமாக இருக்கும், மெதுவாக பேச மாட்டாங்க, கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க, அடுத்தவங்களுக்கு புண்படுற மாதிரி பேசுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கவங்களுக்கு கொடுக்கும். 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒன்றா இளைய சகோதரன் இருக்க மாட்டாங்க, இருந்தாலும் அவங்களுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். ஆனால் இவங்களுக்கு தைரியம் ஜாஸ்தியாக இருக்கும் ஜாதகருக்கு. இப்போ 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதும் நல்லது தான். அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. 4ல் செவ்வாய் இருந்து நல்ல ஒரு இடத்துல நல்ல கிரகத்தோட குருவோடைய சுக்கிரனுடைய காம்பினேஷன் ஏற்பட்டு வளர்பிறை சந்திரனோட காம்பினேஷனெல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சொந்த வீடு, சொந்த யோகம், வீட்டு யோகம், இந்த மண்மனை பூமி யோகம் இதெல்லாமே இந்த செவ்வாய் திசையில் கண்டிப்பாக கொடுத்துரும்.
5ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் மேக்ஸிமம் 5ல் செவ்வாய் இருக்கவங்களுக்கு வந்து பாருங்கள், பூர்வீகத்தில் ஏதோ பிரச்சனை, கொஞ்சம் ப்ராப்ளம் இந்த மாதிரி இருக்கும். கருத்தடை இந்த மாதிரி சில பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்மந்தமான பிரச்சனைகள், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அபார்ஷன் பண்ணுறது, அபார்ட் ஆகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அது 5ல் செவ்வாய் இருக்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். மேக்ஸிமம் 5ல் செவ்வாய் இருந்தால் ஒரு ஆண் வாரிசு கொடுத்துரும். 6ல் செவ்வாய் இருக்கிறது ரொம்ப நல்லது. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது எதிரியை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எதிரியை வீழ்த்தக்கூடிய அமைப்பு. எதிரியே அவங்க இருக்க மாட்டாங்க. எதிரியை ஜெயிக்கிறது, எதிரி இருக்கிற இடம் தெரியாமல் போகிறது எல்லாமே பாருங்கள் 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க ஜாதகத்துக்கு இருக்கும். ஆனால் 6ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் சனியோடையும் ராகுடையும் சேர்ந்துடக்கூடாது. அது பெரிய சிக்கலில் கொண்டு போய் மாட்ட வச்சோம். 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா பொதுவாக செவ்வாய் தோஷம்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் 8ஆம் இடத்துலலாம் செவ்வாய் இருக்கிறது செவ்வாய் தோஷம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் 7ல் செவ்வாய் இருந்துச்சுன்னா லக்னத்தை பார்க்கும். ஜாதகர் முரட்டு பிடிவாதம் பிடிச்சவங்களாக இருப்பார், கோவக்காரங்களாக இருப்பாங்க. இந்த தாம்பத்திய உறவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாட்டம் அதிகமாக இருக்கும் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கெல்லாம். 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி காலில் புண்ணாகிறது, இந்த மர்ம காயம் ஏற்படுறது, அதேமாதிரி ஆக்சிடென்ட் அடிக்கடி. நான் போனாங்க சார் கீழே விழுந்துட்டேன், நல்லா தான் போயிட்டு இருந்தேன், திடீர்னு ஆக்சிடென்ட் ஆச்சு, எப்படி நடந்ததுன்னே தெரியல சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த 8ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தான் அடிக்கடி விபத்து சந்திக்கிறது, ஒரு கண்டங்கள் ஏற்படுறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா இரத்த காயங்கள், வெட்டு காயங்கள், அறுவை சிகிச்சை இது மாதிரி பண்ணுறதெல்லாம் அந்த 8ல் இருக்க செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்காமல் போகவே போகாது. அது நல்ல கிரகத்தோடு சேர்ந்தால் நல்ல விதமாக கொண்டு போகும், பாவ கிரகத்தோடு சேர்ந்தால் அது வேறு மாதிரி கொண்டு போகும். 9ஆம் இடத்துல செவ்வாய், பொதுவாக 9ல் செவ்வாய் இருக்க நல்லது தாங்க. அது ஒரு நல்ல சில விஷயங்கள் கூட நல்ல கிரகங்களெல்லாம் சேர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த பாக்கி ஸ்தானத்தில் இருக்க செவ்வாய் பூமி யோகம், மண்மனை பூமி யோகம், ஒரு இடம் மாறுறது, இடம் வந்து பழைய இடத்த விட்டு புது இடம் வாங்குறது, நல்லபடியே வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் செட்டில் ஆகுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 9ல் இருக்க செவ்வாய் நல்ல கிரகங்களோட சேர்க்கை ஏற்பட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். 10ல் செவ்வாய் இருந்தால் ஒரு அபாரமான வளர்ச்சி கொடுக்கும். இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, மண்மனை பூமி யோகம், அந்த நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை அனுபவிக்கிறவங்க, அதேமாதிரி டாக்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க, மிலிட்ரி, ஆர்மி, நேவியில் இருக்கவங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா டாக்டர்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹையர் கிரேடில் ஹையர் போஸ்டிங்கில் இருப்பாங்க, சர்ஜனாக இருக்கவங்க, அதுக்கு மேலே நல்ல ஒரு இதில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் இந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்கும். அது ரியல் எஸ்டேட்டில் கொடி கட்டி பறக்கிறவங்க, இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கவங்கள கண்டிப்பாக இருப்பாங்க. அதேமாதிரி விளையாட்டுத் துறையில் இருக்கவங்க, இதெல்லாம் ஷைன் பண்ணுறது எல்லாமே இந்த 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் தான். 11ல் செவ்வாய் இருக்கிறது நல்ல ஒரு வளர்ச்சிங்க. 11ல் செவ்வாய் இருக்கிறது நிறைய லாபத்தை கொடுக்கும். பொதுவாக 11ல் செவ்வாய் இருக்கிறது எந்த இடத்துல இருந்தாலும் செவ்வாய்க்கு நல்ல இடம். அந்த இடத்துல நல்ல ஒரு இது இருந்துச்சுன்னா செவ்வாய் தசை வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். 12ல் செவ்வாய் இருந்தால் தூக்கத்தை கெடுக்கும், அயன சயன போகஸ்தானத்தை கண்டிப்பாக பாதிக்கும். அதேமாதிரி பெண்களாக இருந்தால் அந்த அடிவயிறு சம்மந்தமான பிரச்சனைகள், மென்சஸ் சம்மந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த 12ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் கண்டிப்பாக கொடுக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஆண்களாக இருந்தால் தூக்கத்தில் குறைபாடு, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானத்தில் ஒரு குறைபாடு, நேரங்கெட்ட நேரத்துக்கு சாப்பிட்றது, ஒரு நல்ல ஒரு இன்பத்தை அனுபவிக்க முடியாமல் போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த 12ல் இருக்க செவ்வாய் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும். அது யார் வீட்டில் இருக்காங்க, யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, இதெல்லாம் பார்த்தா நம்ம கண்டிப்பாக துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ அந்த செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா எந்த லக்னத்துக்கு வரக்கூடாதுன்னா, இப்போ மேஷ லக்னத்துக்கு ஒரு 8ஆம் அதிபதியே வந்துடுவார். சரிங்களா? ஆனால் 8ஆம் இடம் சம்மந்தப்படக்கூடாது. மேஷ லக்னக்காரங்களுக்கு மேஷத்திலே இருந்தால் செவ்வாய் நல்ல பலன் கொடுப்பார். எந்த லக்னத்துக்கு வந்து ஆகாமல் இருக்கும் செவ்வாயின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிதுன லக்னக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் இந்த செவ்வாய் நல்லதே பண்ணுறது இல்லைங்க. சரிங்களா? அப்படி நல்லது பண்ணணுன்னா அவர் மறைமுகமாக கெட்டு போகணும், மறைமுகமாக பலவீனம் அடையணும். மேக்ஸிமம் பாருங்கள், மிதுன லக்னக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் இந்த செவ்வாய் திசை மட்டும் வந்துருச்சுன்னா 7 வருஷம் போராடுவாங்க. அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுறது, ஹாஸ்பிட்டல் செலவு, மருத்துவமனையில் அட்மிஷன் ஆகுறது, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் விரயமாகிறது, நண்பர்கள் பகையாகிறது, ரத்த உறவினர்கள் பகையாகிறது, கூட பிறந்தவங்க எதிரியாக மாறுறது, இல்லை கூட பிறந்தவங்களை இழப்பை சந்திக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த 7 வருட செவ்வாய் திசை மிதுன லக்னக்காரங்களுக்கும் கன்னி லக்னக்காரங்களுக்கும் கொடுத்துரும். ஏன்னா மிதுனத்துக்கு 6ஆம் அதிபதியாக வருவார், கன்னி லக்னத்துக்கு வந்து 8ஆம் அதிபதியாக வந்துடுவார். அதனால் அவர் இருக்கிற இடத்த பொறுத்து கண்டிப்பாக செவ்வாய் பலனை கொடுப்பார். ஆனால் கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் செவ்வாய் தசை மட்டும் வந்துச்சுன்னா படாதபாடு பட்டுருவாங்க மேஷராசிக்காரங்க. ஏன்னா ராசி வந்து மேஷம் தெரிஞ்சிருச்சு, லக்னம் வந்து என்ன லக்னம்னு பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். ஏன்னா செவ்வாய் வந்து 7 வருட செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா அதிகார பதவி கொடுக்கும், ஒரு நல்ல ஒரு கௌரவத்தை கொடுக்கும், அந்தஸ்தை கொடுக்கறது எல்லாமே இந்த பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தான். ஜென்ரலாகவே செவ்வாய் தசை வந்துச்சுன்னா பாருங்கள் பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க. மேக்ஸிமம் பாருங்கள் செவ்வாய் தசை வந்தவங்களுக்குலாம் ஆக்சிடென்ட் ஆகுறது, சொந்தக்காரங்களோட பகையாகிறது, அதேமாதிரி நல்லா பழகிட்டு இருந்தவங்க விட்டு விலகி போகிறது, ரத்த சொந்தங்களோட பகையாகிறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நல்ல கிரகத்தோட செவ்வாய் இருந்ததுன்னா சொத்து வாங்கிடுவாங்க. ஏன்னா பூமிக்காரகனே செவ்வாய் தான்.
பொதுவாக ஜென்ரலாக செவ்வாய் வந்துட்டாலே பாருங்க ஒரு நிலத்தை வாங்கி போடுவாங்க, வீடு கட்டிடுவாங்க, அப்படியே படிப்படியாக முன்னேறுவாங்க. இதெல்லாம் அந்த 7 வருஷத்தில் நடத்தி கொடுக்கும். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் எந்த இடத்துல இருக்காங்க, என்ன அமைப்பில் இருக்காங்க, 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்காங்களா, இல்லை 6ஆம் இடம் 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காங்களா, இல்லை தேவையில்லாத கிரகங்களோட சேர்க்கை சனி ராகுவோட சேர்ந்து உங்களுக்கு கெட்டு போயிருக்காங்களான்னு உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பற்றி தெரிஞ்சுங்க. அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? பொதுவாகவே செவ்வாய் குருவோடு இருக்கலாம், செவ்வாய் சந்திரனோடு இருக்கலாம், சந்திரமங்கல யோகமாக வேலை செய்யும். செவ்வாய் குருவோடு இருந்தால் குருமங்கல யோகமாக வேலை செஞ்சிடும். செவ்வாய் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனோடு இருந்தால் பிருகுமங்கல யோகமாக வேலை செய்யும். அது எந்த இடத்துல இருக்குது, யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, யாரோட வீட்டில் செவ்வாய் இருக்கார், அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் இந்த மாதிரி எந்தெந்த இடத்துல இருக்காங்க பார்த்துக்குங்க. அப்போ உங்கள் லைஃப் ஈஸியாக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியும். சரிங்களா? செவ்வாய் தசை எல்லாத்துக்கும் நல்லது பண்ணாது, ஒரு சில பேத்துக்கு தான் நல்லது பண்ணும். அந்த 7 வருஷம் செவ்வாய் திசையில் 7 வருஷத்தில் வாழ்க்கையை மாறினவங்களாம் இருக்காங்க. சட்டனாக ஒரு 10 நாள் 20 நாள் ஒரு மாதத்துல பார்த்திங்கன்னா வாழ்க்கையை புரட்டி போட்டு லைஃபே அடுத்த கட்டத்துக்கு போகிற மாதிரி லைஃபே மாறின நிறைய மேசராசிக்காரங்க செவ்வாய் திசையில் மாறி இருக்காங்க. அதனால் பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்குன்னு தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். நன்றி, வணக்கம்.